Hey guys, warm welcomes to all. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மட்டன் சுக்கா ஃப்ரை. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மட்டன் சுக்கா ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னா மட்டன் இன்றைக்கி நாங்கள் 1/4 கிலோ எடுத்திருக்கோம். அப்புறம் பச்சை மிளகா 2, கருவேப்பிலை கொத்தமல்லி தழை, தக்காளி கொஞ்சோண்டு, வெங்காயம் 1 கப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பட்டை கிராம்பு, பிரியாணி எல்லாம் அது கொஞ்சம் எடுத்துருக்கோம். இதெல்லாம் போக நம்ம இந்த ஹோல் ப்ராசஸ் செய்கிறதுக்கு நமக்கு மசாலா வேணும். இன்றைக்கி எல்லாமே நம்ம ஹோம்மேட் மசாலாவை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு சீரகம், சோம்பு, கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், வரமிளகாய், மிளகு இது எல்லாமே தேவைப்படும். நம்ம யூஸ் பண்ணுற மட்டன் அளவுக்கு ஏற்ற மாதிரி இது எல்லாமே வேரி ஆகும். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மட்டனை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர் அது ஃபஸ்ட் போட்டுக்கலாம். அது போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஓகே, இது ஃபைன் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க ரா மட்டன் இதில் போட்டுடலாம். நல்லா சார்ட் அவுட் பண்ணணும். இந்த மட்டனில் நம்ம போட்டிருக்க மஞ்சளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஃபுல்லும் கோட் ஆகணும். ஓகே, இப்போ நம்ம மட்டன் ஃபுல்லும் நம்ம நல்லா அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் டர்மரிக் பவுடர் கோட் ஆகிற மாதிரி ஃபுல்லும் பண்ணிட்டோம். இப்போ ஜஸ்ட் மட்டனை சார்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் சும்மா ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருவோம். 10 நிமிஷம் கழித்து மட்டனில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு வேணுன்ற தண்ணி மட்டும் கொடுத்து விசில் விட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். ஓகே, இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. ஓகே, பாருங்கள் மட்டன்லேருந்து தண்ணி விட்டுருக்கு நல்லா. ஓகே, இந்த ஸ்டேஜில் நமக்கு மட்டனுக்கு வேணுன்ற தண்ணி போட்டுக்கலாம். நம்ம ஆக்சுவலாக சுக்கா ஃப்ரை தான் செய்ய போகிறோம். ஸோ தண்ணி எனக்கு கம்மியாக ஊற்றினாலே போதும். ஓகே, நாங்கள் எடுத்துருக்க 1/4 கிலோ மட்டனுக்கு எங்களுக்கு இந்த தண்ணியே ஓகே. ஸோ இப்போ போட்டு இது ஜஸ்ட்டு சும்மா ஒரு வதக்கி விட்டுட்டு நம்ம விசில் விட்டுடலாம். 3 விசில்லேருந்து 4 விசில் வரைக்கும் விட்டு எடுக்கலாம். ஓகே, குக்கர் விசில் வர மீன் வயல் டைமில் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ சட்டி காஞ்சோட்டி நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மசாலாவுக்கு தேவையான பொருள் எல்லாம் ஒன்றாவே போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பவுடர் பண்ணி லாஸ்ட்டாக போட்டாலும் ஓகே தான், இல்லை தண்ணி கொடுத்து பேஸ்ட் மாதிரி போட்டாலும் ஓகே. நாங்கள் இன்றைக்கி தண்ணி போட்டு பேஸ்ட் மாதிரி தான் அரைக்க போகிறோம். ஸோ பார்ப்போம். இதை நல்லா இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா ப்ரௌனிஷ் ஷேட் வரணும், அந்த அளவுக்கு மட்டும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப வேண்டாம். இந்த மாதிரி நமக்கு பொரியிற சவுண்ட் வரணும், ப்ரௌனிஷ் கலர் மாறணும். ஓகே, இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸ் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ மிக்சரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பேஸ்ட் மாதிரி. நல்லாவே வெந்துடுச்சு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம சுக்கா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சட்டி சூடேறினோட்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் பிடிக்குன்றவங்க நெய் நல்லெண்ணெய் ரெண்டுமே கூட போட்டுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி நல்லெண்ணெய் மட்டும்தான் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய் சூடேறினோட்டி கருவேப்பிலை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். ஓகே, இதை போட்டுட்டு சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சின்னமன் க்ளவுஸ் அதை போட்டுக்கலாம், பே லீஃப் அதுவும். அடுத்து அதோட பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் போட்டுக்கலாம். ஓகே, இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆனியன். நாங்கள் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கோம். சின்ன வெங்காயம் தான் மட்டன் சுக்கா ஃப்ரைக்கு நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயமே போட பாருங்கள். ஆனியன் நல்லாவே இந்த பிரியாணிக்கு மாதிரி சுக்கா ஃப்ரைக்கும் நல்லாவே கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வரணும், அது வரைக்கும் நல்லா சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஆனியன் இப்போ சார்ட் அவுட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம டொமேட்டோஸ் போட்டுக்கலாம். இதையும் போட்டுட்டு கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாலாம் போட்டுக்கலாம்.
ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பவுடராக வச்சுருக்க கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். ஓகே, இதை சார்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டும் போட்டுடலாம். இது ஆக்சுவலாக நல்லாவே காரமாக இருக்கும். காரம் பிடிக்காது, காரம் வேணான்னு ஃபீல் பண்ணுறவங்க இதில் ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் போட்டாலே போதும். அதுவே நல்ல காரமாக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே காரம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்கள் ஃபுல்லுமே கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க ஃபுல்லுமே போடுறோம். இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம், ஃபுல்லும் கோட் ஆகுற மாதிரி. நெக்ஸ்ட்டு நம்ம மட்டன் போட்டுக்கலாம். ஓகே, மட்டனும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கிரேவிக்கு இந்த ஃப்ரைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஆக்சுவலாக மட்டன் வந்து நீங்கள் பாயில் பண்ணுறப்ப விசில் விடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்போ கூட உப்பு போட்டுக்கலாம். நாங்கள் அப்போ போடலை, அதனால் இப்போ போட்டுக்கிறோம் சேர்த்து. இந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும், தண்ணி ஃபுல்லும் சுண்டுற வரைக்கும் நல்லா நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். மட்டன் நல்லா குக்காக எண்ணெய் நல்லா அதுலேருந்து திரிஞ்சு வருது. சூப்பராக இருக்குது. டேஸ்ட் நாங்கள் பார்த்துட்டோம். செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. மசாலாஸ் எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. நல்லா காரமாகவே, மட்டனும் நல்லா ஜூஸியாக இருக்குது. செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இந்த மட்டன் சுக்கா ஃப்ரை. ஓகே கைஸ், இதுவே ரொம்ப இனஃபாக இருக்கும். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி மட்டன் விசிலும் கொடுத்துட்டோம். இப்பயும் நல்லா சார்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இது பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வச்சுருக்க கொரியாண்டர் லீவ்ஸு, கறி லீவ்ஸு கார்னிஷிங்காக போட்டுக்கலாம். பிடிக்காதுன்றவங்க தேவையில்லை, ஆப்ஷனல் தான். ஓகே, நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.